3 யோவான் அதுல 2ஆம் வசனம். பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்படின்னா ஜெபிக்கிறேன், உனக்காக வேண்டிக்கிறேன். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவரே என்னோட பேசுங்க. உங்க வார்த்தைக்காக காத்திருக்கிறேன், உங்களுடைய சத்தியத்துக்காக காத்திருக்கிறேன். உங்க வார்த்தை என் வட்டில இறங்கி வரட்டும். சொல்லுங்க, உங்க வார்த்தை எனக்குள்ள இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்க மக்கள் ஆவலோடு காத்திருக்காங்க. உங்க மக்களுக்கு இன்னைக்கு என்ன ஆகாரத்தை நீங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஆகாரத்தை கொடுங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்க, ஆத்துமா வாழ்வது போல உங்க பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க இரக்கம் பாராட்ட வேண்டுகிறேன். நீங்க பேசுங்க ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே நம்ம ஆவி ஆத்துமாவை சரீரத்தை குறித்து அந்த காரியத்திலே ஆத்துமாவை குறித்து பார்த்து கொண்டோம். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் போன வாரம் நல்லா புரிஞ்சது? புரியாதவங்க யாராவது? சரி, இப்போ நம்முடைய சரீர 3 அமைப்புகள் உள்ளது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படித்தானே? ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி, ஆத்துமா, சரீரம் உள்ளதுதான் மனிதன். வெளியே இருக்கிறது மனுஷன் அல்ல, உள்ளதான் உண்மையான மனுஷன் இருக்கிறான். வெளியே இருக்கிற மனுஷன் அவன் அது போலியான, அதாவது உண்மையற்ற மனுஷன். ஆனா ரியல் மனுஷன் எங்க இருக்கிறான்னா உள்ள, அவன் பேரு தான் ஆத்துமா. ஆவி, ஆத்துமா. சரி, இப்போ ஆத்துமா ஆவி எப்படி வந்துச்சுங்கிறது உங்க ஆதி ஆமுக்கு போனா அதை பார்க்கலாம். ஆதாமை தேவன் மண்ணினாலே உருவாக்கி அவன் ஆசியிலே ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவாக மாறினான், ஜீவாத்துமாவாக மாறினான். சொல்லுங்க, அப்போ ஜீவாத்துமாவாக மாறும்போது ஜீவன், அது ஆவி, ஆத்துமா. இப்போ இந்த ஆவியும் ஆத்துமாவும் எங்க இருக்குள்ளனா இந்த சரீரத்துக்குள்ள இருக்குது. இந்த ஆவியும் ஆத்துமாவும் சரீரத்துக்குள்ள இருக்குது. வேறு வேறாக இருக்கு. ஆவி வேறு, ஆத்துமா வேறு. ஆவி வேறு, ஆத்துமா வேறு. சரி, இப்போ இந்த ஆத்துமாவுல 3 பகுதி இருக்குன்னு பார்த்தோம். அறிவு, சித்தம், உணர்ச்சி. அறிவு, சித்தம், உணர்ச்சி. இந்த 3 எதுக்குள்ள இருக்குது? ஆத்துமாவுக்குள்ள இருக்குது. அப்போ போன வாரத்துல பார்த்தோம், சரீரம் பாவம் செய்வது இல்லை. எதுதான் பாவம் செய்கிறது? ஆத்துமாதான் பாவம் செய்கிறது. ஆத்துமாதான் சரீரத்தை பாவம் செய்யும்படி தூண்டுகிறது. இது வெறும் கருவிதான். இந்த சரீரம் வெறும் கருவிதான். உண்மையான இயக்கம் எங்கிருந்து வருகிறது? ஆத்துமாவிலே இருந்துதான் அந்த இயக்கம் உண்டாகிறது. நாம சரீரத்தை தான் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, என் கைகளை கழுவும், என் கால்களை கழுவும், என் கண்ணை கழுவுல ஜெபம் பண்றோம், நல்லதுதான். ஆனா கழுவப்பட வேண்டியது கைகள் அல்ல. என் கைகளை கரைப்படுத்தும்படி செயல்படுத்துகிற ஆத்துமா கழுவ வேண்டும். ஆமென். அப்போ இந்த ஆத்துமாவிலே பரிசுத்தம் இருந்தால் நாம் கண்டிப்பா பாவத்துக்குள்ளே போக மாட்டோம். சரி, இந்த ஆத்துமா ஏற்கனவே சொன்ன நமக்குள்ளதான் இந்த ஆத்துமா இருக்கு. ஆவி, அடுத்து அப்போ நடுவுல எது இருக்குது? ஆத்துமா. இது ஏன் நடுவுல இருக்குன்னா, இந்த ஆத்துமா மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பக்கம் வேணாலும் சாயும், எந்த பக்கம் வேணாலும் சாயக்கூடிய தன்மை உடையது. உதாரணத்துக்கு ஆவி தேவனோடு கூட தொடர்பு கொள்ளும், தேவனோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மை உடையது. இந்த ஆவியோடு சேர்த்து இந்த ஆத்துமாவும் தேவனோடு தொடர்பு கொள்ளும். சரிங்களா? புரிஞ்சுக்கிடுங்க. இந்த ஆவியோட சேர்ந்து இந்த ஆத்துமாவும் தேவனோடு கூட தொடர்பு கொள்ளும். அதே சமயத்துல சரீரத்தோடு இணைந்து பாவத்தையும் செய்யும்.
இரு தன்மைகள் இந்த ஆத்துமாவுக்குள்ள இருக்குது. தெய்வீக தன்மையும் இருக்குது, பாவத்தன்மையும் இருக்கிறது. எதுக்குள்ள? இந்த ஆத்துமாவுக்குள்ள. சென்டர்ல இருந்துகிட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் சாயக்கூடிய தன்மை உடையதுதான் இந்த ஆத்துமா. சரிங்களா? இப்போ பவுல் சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலையும். அப்போ மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் இந்த ஆத்துமாவுக்கும் நல்ல தொடர்பு இருக்கிறது. ஒருவனுடைய ஆத்துமா நல்ல விதத்திலே வாழ்ந்தாதான் அவன் செழிப்புள்ளவனாய் மாறுவான். ஒருவன் உலகத்திலே வேதனையும் துயரத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறான் என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் அவருடைய ஆத்துமா தான். அதற்கு காரணம் ஏன் என்று சொன்னால், ஆத்துமா நல்ல விதத்திலே வாழும்போது அந்த சரீரம் நல்ல விதத்திலே வாழ ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுவோமா? ஆத்துமா கெட்டு போகும்போது அவருடைய வாழ்க்கையும் கெட்டு போகும். ஏன் என்று சொன்னால், அந்த ஆத்துமா தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்யும் போது அந்த சரீரம் செத்து போக ஆரம்பித்து விடுகிறது. ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னார், நீ இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். சொன்னாரா? சொன்னாரா? எல்லாரும் சொல்லுங்க, சொன்னாரா? நீங்களும் பேசணும். நான் இது பிரசங்கமாக மாத்திரம் அல்ல, என்ன சொல்ல, ஒரு உபதேசமாக. எத்தனை பேர் சொல்லுங்க ஆதாம் சாப்பிட்டான்? ஆதாம் சாப்பிட்டான? இப்ப ஆண்டவர் சொன்னாரு, இதை சாப்பிடுகிற நாளிலே. அப்ப சாவலையே. ஆண்டவர் போய் சொன்னாரா? ஆண்டவர் சொன்னாரு, இந்த கனியை சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவாய். ஏவாள் அதை சாப்பிட்டால், பறித்து சாப்பிட்டால், தன் கணவனுக்கும் கொண்டு வந்து கொடுத்தால். அவங்க 2 பேரும் உயிரோட தான் இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்தது. அதனால காயின், ஆபேல். அதற்கு பிறகு ஆபேல் கொல்லப்பட்டான். அப்படிதானங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு மனுஷன் சேத் ஆண்டவர் கொடுத்தாரு. அப்படிதானங்களா? இப்போ இவங்க சாகலையே. அப்ப ஆண்டவர் என்னத்தையோ பண்ணிட்டாரோ, மிஸ்டேக் சொல்லிட்டாரோ? இல்ல, உண்மையாகவே செத்தான். எது செத்தது? ஆத்துமா செத்து போச்சு. சொல்லுங்க. என்னைக்கு தேவன் விரும்பாத காரியத்தை அவன் செய்தானோ ஆத்துமா செத்து போய்விட்டது. அவன் சரீரம் உயிரோடு தான் இருந்தது. அவன் சரீரம், அவன் என்னைக்கு அவன் ஆத்துமா செத்ததோ அடுத்த நொடியே அவன் நிர்வாணி என்பதை உணர்ந்தான். தேவனுக்கு தன்னை மறைக்க வேண்டும் என்று அவன் அறிந்தான். அவன் போய் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறான். இதுவரைக்கும் ஒளிவு மறைவு இல்லை. இதுவரைக்கும் ஒளிவு மறைவு இல்லை. அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தாலும் அவர்கள் வெட்கப்படாமல் இருந்தார்கள். அவர்களுடைய ஆத்துமா என்றைக்கு செத்ததோ அன்றைக்கே அவர்களுக்குள்ளே அந்த பாவ கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. பாவ கண்கள், ஆத்துமா செத்து விட்டது. ஆத்துமா செத்துருச்சு. இப்ப அவர்களுக்குள்ளே பாவ உணர்வு வருகிறது. ஐயோ, நான் எப்படி இருக்கிறேன், இப்படிப்பட்ட அலங்கோலமான நிலையில இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய மனைவியும் அவளும் போய் தங்களை மறைத்துக் கொண்டு அத்தி இலைகளை எடுத்து அவர்களுக்கு ஆடையாக உண்டு பண்ணி கொண்டார்கள். தேவன் கூப்பிடும் போது அவர்கள் மறைந்து கொண்டு சொல்லுகிறார்கள், ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்டபோது அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவரீருடைய சத்தத்தை கேட்டு நான் தோட்டத்திலே மறைந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ அவர்கள் உண்மையாகவே செத்து விட்டார்கள். பாவம் செய்கிற ஆத்துமா, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பாவம் செய்கிற சரீரம் அல்ல, பாவம் செய்கிற ஆத்துமா. அப்போ ஒருவர் பாவம் செய்யும் போது அந்த ஆத்துமா செத்து போகிறது. அந்த ஆத்துமா, இன்னொரு சொன்னா மனசாட்சி செத்து போகுது. அந்த ஆத்துமாவிலே உணர்வு இல்லாமல் போகுது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அநேக முறை கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான். ஒருவருடைய ஆத்துமா செத்துருச்சுன்னா அவங்க செய்யறது பாவம் என்று அவர்களுக்கு தெரியாது.
தெரியாது, அந்த பாவ உணர்வு அவர்களுக்குள்ளே வராது. எப்படி செத்த மனிதன் அவனுக்கு எந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இல்லையோ, செத்து போன ஆத்துமாவிலே செத்தவங்களுக்கு அவங்க எந்த பாவமும் செய்யாத, ஓகே யாரும் செய்யாததை நான் செய்யல, அந்த பாவம் அவர்களுக்குள்ளே ஒரு வருத்தத்தை உண்டாக்காது, அந்த பாவம் அவர்களுக்குள்ளே ஒரு வேதனையை உண்டாக்காது, அந்த பாவம் செய்து விட்டோமே என்கிறதான ஒரு துடிப்பும் இருக்காது. நார்மலா மற்றவர்களை போல சந்தோஷமாய் இருப்பார்கள். ஏன்? ஆத்துமா சொல்லுங்களேன். செத்து போன ஆளுகளை போய் எத்தனை பேர் பார்த்து அழுகுறாங்க. என்னைக்காவது செத்து போனவர் ஏமா அழுகிற அப்படின்னு கேட்டிருக்கிறார? இல்லை. ஏனால் அவர்கள் இறந்து விட்டார். இப்போ உங்களை நீங்க கேட்டு பாருங்க, என்னுடைய ஆத்துமா உயிரோடு இருக்கிறதா? என் ஆத்துமா உயிரோடு இருந்தால் நான் கண்டிப்பா எந்த ஒரு தீய செயலையும் செய்ய மாட்டேன். ஏன் நான் செய்கிறேன்? என் ஆத்துமா மரித்து போய்விட்டது. எப்பொழுது மரித்தது? தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ய நான் முற்பட போது என் ஆத்துமா மரித்து விட்டது. ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆக கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ இந்த ஆத்துமா வாழல. இப்போ பவுல் சொல்றாரு இல்லைங்களா, உன் ஆத்துமா வாழ்வது போல இந்த ஆத்துமா இப்ப வாழல, ஆத்துமா செத்துருச்சு. ஆத்துமா செத்ததுனால என் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமும் இல்லை, எந்த மேன்மையும் இல்லை, எந்த உயர்வும் இல்லை, எந்த செழிப்பும் இல்லை, சேமமும் இல்லை. என் வாழ்க்கை மரித்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. நான் கொஞ்சம் வேகமா கூட போக விரும்புகிறேன். ஏன் ஆத்துமாவுக்கும் நம்ம வாழ்க்கையின் செழிப்புக்கும் ஒரு உறவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்துமாவை தேவன் பரிசுத்தப்படுத்தாம தேவன் உயர்வை தருவது இல்லை. உதாரணத்துக்கு நான் சில காரியங்களை சொல்லிவிட்டு உங்களுக்கு வருகிறேன் திரும்ப. உதாரணத்துக்கு யோசேப்பு நீங்க உங்க எண்ணத்துக்கு கொண்டு வாங்க. யாருங்க? எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டானே யோசேப்பு. 20 காசு வெள்ளி காசுக்கு அவனை விற்றார்களே. இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொப்பனங்களை கொடுத்து விட்டார். எத்தனை வயசுல? 17 வயசுல. எத்தனைங்களா? 17 வயசுல அவனுக்கு சொப்பனங்களை கொடுத்துட்டார். அவனுடைய உயர்வை குறித்து, அவனுடைய மேன்மை குறித்து, அவனுடைய செழிப்பை குறித்து, அவனை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய திட்டங்களை குறித்து ஏற்கனவே அவனுக்கு ஒரு தரிசனத்தை, ஒரு சொப்பனத்தை காண்பித்து விட்டார். சரிங்களா? கதிர்கட்டுகள் 12 கதிர்கட்டுகளும் அவனுடைய கதிர்கட்டுகளை தாழ விழுந்து பணிகிறது. இன்னொரு சொப்பனம் 11 நட்சத்திரங்கள், சூரிய சந்திரன் அவனை பார்த்து வணங்குவதாக ஒரு மேன்மையை குறித்ததான சொப்பனம் கிடைத்து விட்டது. சொப்பனம் கிடைச்சோன அடுத்த நாளே அவனுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வந்து விடவில்லை. அடுத்த நாளே அந்த ஆசீர்வாதங்கள் வந்துவில்லை. ஏன்னா தேவன் கொடுக்க போகிற செழிப்பை சுதந்திரித்துக் கொள்ளும் அளவுக்கு, அல்லது தேவன் கொடுக்கிற மேன்மையை, உயர்வை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிற அளவுக்கு இவனுடைய ஆத்துமா பக்குவப்படவில்லை. இவனுடைய ஆத்துமா தேவனுக்கு ஏற்றவையாக இருக்கவில்லை. அப்படியானால் இந்த ஆத்துமாவை தேவன் பக்குவப்படுத்த வேண்டும். அதற்காகவே தேவன் அவனை எகிப்துக்கு அனுப்பினார். கவனிங்க. ஏன் அவனை தேவன் எகிப்துக்கு அனுப்ப வேண்டும்? எகிப்துக்கு அனுப்பினது மாத்திரமல்ல, அந்த எகிப்தில் ஒரு அடிமையாக இருக்க வேண்டும், செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்க, சங்கீதம் 105 17 19 வரைக்கும் வேகமா வாசிங்க. போர்டுல இருக்குமானா கொஞ்சம் வேகமா ப்ளீஸ். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாயத்திற்குள் பூமி எங்கும் விளங்கும். 105 17 19 105. முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். யோசேப்பு சிறையிலே விற்கப்பட்டான். கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். வசனம் சொல்லுகிறது, அவருடைய கால்களை விலங்கு போட்டு என்ன செய்தார்களா? ஒடுக்கினார்கள். அவன்
அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. இரும்பில் அடைக்கப்பட்டது. வசனம் சொல்லுகிறது, கவனிங்க, 17ஆம் வசனம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். அப்ப அனுப்புனது யாரு? அவங்க அண்ணன்மாருங்க. கர்த்தரே அனுப்பினார். ஹலோ, அனுப்புனது அண்ணன்மார் இல்ல, அனுப்புனது கர்த்தர். ஏன்? இவனுக்கு ஒரு பெரிய மேன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார், உயர்வை வைத்திருக்கிறார், செழிப்பை வைத்திருக்கிறார். ப்ளீஸ் லிசன். இந்த மேன்மையை அவன் பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு, அந்த மேன்மை அவனுக்குள்ளே வரும்போது மேட்டிமை, பெருமை, அகந்தை, ஆணவம் அவனுக்குள்ளே வந்து விடாதபடி இப்பொழுது ஆண்டவர் அவனுடைய ஆத்துமாவை சரிப்படுத்தும்படி, பக்குவப்படுத்தும்படி அவனை எகிப்துக்கு அனுப்புகிறார். எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டவன் இப்பொழுது என்ன செய்யப்படுகிறான்? அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் பிராணன் இரும்பில், ஆத்துமா இரும்பில் அடைக்கப்படுகிறது. சொல்லுங்க, இரும்புல அடைக்கப்படுது. தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். எத்தனை பேர் கவனித்துக் கொண்டிருக்கிறீங்க? கேட்பேன், வந்து பக்கத்துல என்ன சொன்னேன்னு கேட்பேன். 19ஆவது வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் அவனை, எல்லாம் சொல்லுங்க, புடமிட்டது. கர்த்தர் சொன்னது நிறைவேறும் அளவு. கர்த்தர் என்ன சொன்னாரு? அவனுக்கு தரிசனத்துல சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறாரு? உனக்கு ஒரு மேன்மையா வைக்க போறேன். உன் சகோதரர்கள் எல்லாம் உன் கால வந்து விழுவாங்க. நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை அதிகாரங்களும் அத்தனை மேன்மைகளும் உன் பாதத்துல வந்து விழப்போது, நீ உன்னை மேன்மையா வைக்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனம், அந்த திட்டங்கள் நிறைவேறுவதற்கு தேவன் என்ன செய்தார்? அவனை புடமிட ஆரம்பித்தார். வசனம் சொல்லுகிறது, அவருடைய வசனம் அவனை, ஆத்துமாவை புடமிடுது. நல்ல கவனி, அவனுடைய ஆத்துமாவை, ப்ளீஸ் படிக்க, ஆத்துமாவை சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை புடமிடுவதற்கு ஒப்புக் கொடுப்பார். வெள்ளியை எப்படி புடமிடுகிறார்களோ, தங்கத்தை எப்படி புடமிடுகிறார்களோ, கர்த்தர் நம்மை புடமிடுவதற்கு அவரே அனுமதி கொடுப்பார். ஏன்? இந்த ஆத்துமா பக்குவப்பட வேண்டும். ஆத்துமா பக்குவம் அடையாமல் எடுத்து கையில கொடுத்துட மாட்டார். எத்தனை பேர் ஆமென்? நம்ம கேட்டோம் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய மேன்மையை, ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் எடுத்துக்காம கையில வச்சுக்க கொடுத்துட மாட்டார். நம்முடைய ஆண்டவர் சோதித்து அறிகிறவர், உள்ளிந்திரியங்களை சோதித்து பார்க்கிறவர், விசாரிக்கிறவர். அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார், சோதித்து பார்க்கிறார். சோதித்த பின்னே சுத்த பொன்னாக விளங்கும். சோதிக்கப்படுவதற்கு அது பொன்னாக விளங்க முடியாது. இந்த யோசேப்பை ஆண்டவர் புடமிட்டார், அவனுடைய ஆத்துமாவை ஒடுக்கினார். அப்படிதானே? சிறைச்சாலையில கொண்டு போனாரு, போத்திபார் வீட்டுல வச்சாரு, அவனை ஒடுக்கினாரு. ஆமென். இவனுடைய ஆத்துமா பக்குவப்பட்ட பிறகு வெளியே கொண்டு வந்தாரு. இப்ப சிங்காசனத்தை கொடுத்துட்டாரு. பார்வோனுடைய கையில இருந்த முத்திரை மோதிரம் இப்பொழுது யோசேப்பின் கையிலே வந்து விட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அடுத்து அவங்க அண்ணன் வர்றாங்க. வந்தபோது அவர்களை பழி வாங்கல. என்னை குழியில போட்டீங்களா, வந்துட்டீங்களா இப்ப வசமா, அவங்கள பழி வாங்கல. ஏன்னு சொன்னா அந்த ஆத்துமா பக்குவப்பட்டு விட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவ்வளவு மேன்மை வந்த பிறகு அவனுக்கு எந்த பெருமையும் இல்லை. அவன் சொல்லுகிறான், உங்களுக்கு ஜீவ ரட்சணையை கொடுக்கும்படி கர்த்தரே என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறான். நீங்கள் இதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்க வருத்தப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்களை நான் பராமரிப்பதற்காகத்தான் தேவன் என்னை அனுப்பி
விரும்பினார். எனக்கு பாத்தியா, நான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறேன் பாத்தியா, பெருமை வரல. ஏன் என்று சொன்னால் அந்த ஆத்துமாவை தேவன் இரும்பிலே அடைத்து அதை பக்குவப்படுத்தி விட்டார். அந்த ஆத்துமாவில பெருமை என்கிற பாவம், வேட்டிமை என்கிற பாவம், பழிவாங்குதல் என்கிற பாவம், கசப்பு என்கிற பாவம் இல்லை. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு இசைவாய் நம்முடைய ஆத்துமா இருக்கிறதா? கொஞ்சம் காசு கையில கிடைச்சிட்டாவே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. கொஞ்சம் காசு நம்ம கையில கிடைச்சாச்சா நம்மள தலையில நடக்கணும். கொஞ்சம் ஒரு மேன்மை, கொஞ்சம் ஒரு செழிப்பு, கொஞ்சம் ஒரு ஆசீர்வாதம், அதுல தாழ்மை இல்ல, பொறுமை இல்ல, நிதானம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, உண்மை இல்ல, உத்தமம் இல்ல. எப்படி கர்த்தர் மேன்மையை தருவார்? 5 தாலந்தை கொடுத்தவன் அதை வாங்கிட்டு போயிட்டு 10 தாலந்தை சம்பாதிக்கிறான், எஜமான்ட்ட கொடுக்கிறான். அந்த எஜமான் சொல்லுகிறார், நல்லது உண்மையும் உத்தமும் உள்ள வேலைக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள போ, உனக்கு 10 பட்டணங்களை தாரேன், அந்த 10 பட்டணங்களுக்கு நீ அதிபதியா இரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரல, செழிப்பு வரல? அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நான் வாங்குவதற்கு இன்னும் நான் தகுதியாய் மாறவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருவதற்கு என் ஆத்துமாவுக்கு சம்பந்தம் இருக்கிறது. இன்னும் என் ஆத்துமா சரியாகவில்லை. இன்னும் என் ஆத்துமாவிலே பாவம் இருக்கிறது, அக்கிரமம் இருக்கிறது, அநியாயம் இருக்கிறது, விபச்சார, வேசித்தனம், காமவிகார, வன்கண், பொறாமை, தூஷணம், இவைகள் எல்லாம் என் ஆத்துமாவிலே இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஒருவனும் புதிய கோடி துண்டை பழைய கோடி துண்டோடு இணைத்தால் பழையது புதியதையும் மீறி போடும். ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழைய துருத்தியிலே வார்த்து வைக்க மாட்டான். ஆமென். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நம்முடைய ஆத்துமா பாவத்தினால் நிறைந்திருக்கும் போது தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தர மாட்டார். ஒருவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அவருடைய ஆத்துமா கர்த்தருக்கு ஏற்ற விதமாக இருக்க வேண்டும். அடுத்த நபரை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவங்க எகிப்திலிருந்து வெளியே வராங்க, அப்படிதானே? 430 வருஷத்துக்கு பிறகு வெளியே வராங்க. இவங்க எத்தனை நாள்ல பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள போகலாம் அப்படின்னா 4 நாள்ல போயிடலாம். எத்தனை நாள்ல போயிடலாம்? 4 நாள் பிரயாணம். ஆனா எத்தனை வருஷத்துல போய் சேர்றாங்க? 40 வருஷம் போகுது. 4 வருஷத்துல 4 நாள் அடைய வேண்டிய ஆசீர்வாதம் 40 வருஷம் கழித்து அடைவதற்கு காரணம் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற கானானை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும் அளவுக்கு, அனுபவிக்கும் அளவுக்கு அவருடைய ஆத்துமா பக்குவப்படாமல் இருந்தது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற தம்முடைய தாசர்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த உன்னதமான கானானை சுதந்திரித்து அனுபவிக்கிற அளவுக்கு அவருடைய ஆத்துமா என்ன பண்ணலங்க? வசனம் சொல்லுகிறது, அவர்களை வனாந்தரத்திலே சோதித்து அறிந்தார். வனாந்தரத்தில் என்ன பண்ணுகிறாரு? சோதிக்கிறாரு. இந்த ஆத்துமா என்னுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறதா சோதிக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களையும் என்னையும் ஆண்டவர் சோதிக்கிறார். ஏன்? தேவன் கொடுக்கிற நன்மைகளை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? செழிப்பை, மேன்மையை, உயர்வை பெறுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை தேவன் கவனித்து பார்க்கிறார். உதாரணத்துக்கு ஒரு அழுக்கான பாத்திரம் இருக்கிறது. சொல்லுங்க. ஒரு அழுக்கான ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்துல நம்ம சாதத்தை போட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிடுவோமா? எத்தனை பேர் சொல்றீங்க? செல்ல பாஸ்டர், எனக்கு பஸ் வந்துட்டா அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். சாப்பிடுவீங்களா? சொல்லுங்க. சாப்பிடுவேன், சாப்பிட மாட்டேன். ஏன் என்னுடைய நிலைமை வேற பாஸ்டர், நான் எதுல வேணா சாப்பிடுவேன் அப்படிங்கிறீங்களா? சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்களா? ஏன்?
நீங்க அழுக்கான பாத்திரத்துல ஒரு சாதத்தை போட்டு நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லையா? ஆத்துமா சரியில்லாம இருக்கும்போது தேவன் எப்படி ஆசீர்வாதங்களை அதுல கொடுப்பாரு? மேன்மை எப்படி கொடுப்பாரு? உயர்வை எப்படி கொடுப்பாரு? இல்லவே இல்லை. ஏன் இந்த ஆத்துமா பாவம் செய்ய துணியுதுன்னா அந்த ஆத்துமா என்ன ஆயிடுச்சு? சொல்லுங்க. என்ன பண்ணுச்சு? இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு நீரோடை, ஒரு ஆறு, ஆத்துல இருக்கிற மீனை, நல்ல உயிரோடு இருக்கிற மீன் என்ன பண்ணும்? நல்ல நீக்கும், எதிர் நீச்சல் போட்டு போகும். பார்த்திருக்கீங்களா? மீன் பார்த்திருக்கீங்களா? மீன் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? இது வரைக்கும் பார்த்ததே இல்லை பாஷ தோத்துறா. இந்த மீன் எதிர்த்து வருகிற தண்ணீர்ல அது நல்ல எதிர்நீச்சல் போட்டு முன்னால போகும். ஏன் போகுது? அதுக்குள்ள என்ன இருக்கு? அதே மீன் செத்து போச்சு. அந்த மீன் என்னாச்சு? இப்போ எதிர்த்து வர்ற தண்ணியை நீட்டி போக முடியாது, தண்ணி அடிச்சுக்கிட்டே போகும். தண்ணி அடிச்சுக்கிட்டே. இந்த பாவம் செய்கிற ஆத்துமா அந்த பாவத்தோட பின்னி பிணைஞ்சு போறதுக்கு காரணம் ஆத்துமா. சொல்லுங்க. எதிர்த்து நிற்க முடியல, பாவத்தை எதிர்க்க முடியல, எதிர்த்து போக முடியல. எதிர்க்க முடியாம போறதுக்கு காரணம் ஆத்துமா செத்து போச்சு. என்ன ஆயிடுச்சு? செத்து போச்சு. ஆகவே உலகத்திலே வருகிற தீமைகளையும் பாவங்களையும் அசுத்தங்களையும் எதிர்த்து பரிசுத்தத்தை நோக்கி முன்னேற முடியல. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்க பக்குவப்பட்ட பிறகுதான் கானானை ஆண்டவர் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அதுல எகிப்திலிருந்து புறப்பட்டவங்க ஒருத்தர் கூட கானானுக்கு போகல. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவங்களையும் ஆண்டவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, அவங்க சரியாவே வரல. அதுல 2 பேர் மட்டும் இருந்தாங்க. யாருங்க? 2 பேர், காலேபும் யோசுவாவும் மட்டும்தான் இருக்காங்க. மத்த அந்த தலைமுறை எல்லாம் செத்துட்டாங்க. மோசே முதல் இறந்துட்டார். மோசே கூட கானானுக்கு ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார், அன்பிட்டார். சொல்லுங்க. அன்பிட்டு. நீ பிட்டு கிடையாது, அன்பிட்டு. அவ்வளவு மகிமையை இந்த கானான நீ போய் கொடுக்கிற அளவுக்கு நீ ஒரு பெரிய ஆளு கிடையாது பாட்டார். எத்தனை பேர் கவனித்து கேட்கிறீங்க? அவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்தா ஒரு முகமுகமா பேசினாரு, ஒரு நண்பனை போல பேசினாரு மோசே கிட்ட. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கானானுக்கு போக முடியாது. சரி ஆண்டவரே சொல்லியிருப்பானா? நீ போக முடியாதுப்பா கானானுக்கு அப்படின்னா சரி ஆண்டவரே சொல்லியிருப்பானா? கொஞ்சம் கெஞ்சி இருப்பாங்க. ஆண்டவரே இவ்வளவுதான், அதுக்காக தான் ஆண்டவர் இவ்வளவு ஆசைப்பட்டு இவ்வளவு தூரம் நான் நடந்து வந்துட்டேன். எப்படியாவது அந்த கானானுக்கு நான் போயிட்டு ஒரே வருஷத்துல கூட நான் செலுத்துறேன். என்ன ப்ளீஸ் பா, என்ன கொஞ்சம் அந்த கானானுக்கு கொண்டு போங்க. ஆண்டவர் சொல்ல, இல்லை இல்லை இல்லை, கானானுக்கு நீ அனுப்பிட்டு. கானானுக்குள்ள ஆண்டவரே பார்க்கவே முடியாத அந்த கானான எகிப்திலிருந்து இத்தனை அனுபவத்தையும் இத்தனை காரியத்தையும் இத்தனை ஏச்சி பேச்சு திட்டு, எத்தனை பேர் கண்ணெடுத்தாங்க, திட்டுனாங்க, அடிச்சாங்க, எத்தனையோ காரியங்களை நான் சகிச்சு விட்டு வந்தது காரணமே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினேன். அந்த கானானுக்கு நான் போகணும். அதுக்கு தான் ஆண்டவரே வந்து எப்படியாவது கொஞ்சம் கொண்டு போங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ற, நோ, நீ அதுல நான் வச்ச அந்த காரியத்துல நீ பிட்டாகல. ஆண்டவரே வேற வழி இல்லையா? ஒரே ஒரு வழி இருக்கு. அந்த மலை மேல ஏறி மேல போய் பார்த்துட்டேன். மேல போய், ஹலோ, நீ ஆசீர்வாதத்தை பெறுகிற எனக்கு தகுதி இல்லை என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அன்பிட்டு தேவன் கொடுக்கிற மேன்மை, உயர்வு, செழிப்பை அடைவதற்கு அன்பிட்டா இருக்கிறோம். வனாந்தரத்தில் பிறந்தாங்க பாருங்க, கற்பதற்கு பிறந்தாங்க பாருங்க, அவங்களதான் ஆண்டவர் கொண்டு போய் சேர்த்து காலேபையும் யோசுவாவை வச்சு அந்த தேசத்தை பங்கிட வச்சாரு. ஏங்க இது நடந்தது? என்ன ஆச்சு? 4 நாள்ல அடைய வேண்டிய ஆசீர்வாதம் ஏன் 40 வருஷம் ஆயும் அடைய முடியல?
என்னாச்சுங்க? வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, வரவழைத்தாரு, ஏன் தரல? அவங்க ஆத்துமா என்ன பண்ணல? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இருதயம் எகிப்துக்கு திரும்பியது. அவங்க மனசு எங்க திரும்பிடுச்சு? அவங்க ஆத்துமா எகிப்துக்கு திரும்பிடுச்சு. எந்த பாவத்தை விட்டார்களோ அதையெல்லாம் துணிகரமா செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆசை போகல, ஒபட்டிக்காய் ஆசை போகல, வெங்காய ஆசை போகல, வெள்ளப்பூண்டு ஆசை போகல, கீரை ஆசை போகல, இறைச்சி ஆசை போகல. அழகா மண்ணா கொடுக்கிறாரு, தேவையிட்ட பணியாரம், ஆசை ஆசை. இப்ப ஆசை எங்க இருக்கு? சித்த எங்க இருக்கு? ஆத்மா எங்க இருக்கு? எத்தனை பேர் சொல்றீங்க ஆத்மா? ஆசை எங்க இருக்குது? ஆத்மாவுல இருந்து ஆசை இருக்கு. போன வாரம் அதெல்லாம் பார்த்தோம்ல, போன வாரம் வராதவங்களுக்கு தெரியாது. ஆசை சித்தம் எங்க இருக்கு? அப்போ உங்க ஆத்மா இன்னும் அதற்கு சொல்லுங்க பக்குவப்படல. சொல்லுங்க பக்குவப்படல. அப்போ நம்முடைய ஆத்மா ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை பெறுவதற்கு, ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு, ஜெயத்தை பெறுவதற்கு, மேன்மையை பெறுவதற்கு ஒரு சின்ன வீடை கொடுத்திருக்கிறார். ஒரு வீடை கொடுத்திருக்கிறார். வைங்களேன், இந்த வீடை நம்ம எப்படி பராமரிக்கிறோம்? ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்கிற வீடவே நல்லா ஒற்றை அடிச்சு சுத்தமாக்கி அதை பக்குவமா பார்த்து நம்மளால வைக்க முடியலையே. ஒரு 4-5 ரூம் இருக்கிற வீட்டை எப்படி ஆண்டவர் தருவாரு? கொடுக்கிற கொஞ்சத்துல உண்மை இல்லையே, கொடுக்கிற கொஞ்ச வருமானத்துல உண்மை இல்லையே, கொடுக்கிற கொஞ்ச ஆசீர்வாதத்துல உண்மை இல்லையே, எப்படி தேவன் அநேகத்தில் அதிகாரியாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாரு? இல்லையே. அப்ப நம்முடைய ஆத்துமா என்ன ஆகல? சொல்லுங்க. மோசே ஆண்டவரை வச்சுதான் யோசேப்ப மாதிரி திட்டம் வச்சாரு. அதனால்தான் நைல் நதியில போட்டு சாக வேண்டிய இந்த மோசைய எகிப்திய அரசர் வீட்டுக்கே அனுப்பி வளர்க்க வச்சார். எத்தனை வருஷம் அரண்மனையில வளர்ந்தான்? சொல்லுங்க. 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை. சூப்பரா வளர்த்து வச்சுட்டார். எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்து இவனை அடுத்து ஒரு திட்டம் என்னன்னு கேட்டா, இவரை அரண்மனை விட்டு வெளியே வந்து அழகா இந்த ஜனங்களை எங்க கொண்டு போகணும்? இவனை வச்சு கானானுக்கு கொண்டு போகணும்னு திட்டம் போட்டார். எகிப்தில இருந்து 40 வருஷம் முடிச்சுட்டு வெளியே வர்றான். வெளியே வந்தோடனே ஒரு எகிப்தியன் இஸ்ரவேல் மனுஷன் சண்டை போடுறாங்க. அதுல எகிப்தியன் இந்த இஸ்ரவேல் மனுஷனை அநியாயமா சண்டை போட்டு அடிக்கிறான். இத பார்த்த மோசே இந்த எகிப்தியன் என்ன பண்ணிட்டான்? ஒரே போட்டு மணலை தோண்டி போச்சுட்டான். இவன் என்ன ஆகல? ஹலோ, இவன் என் வேலைக்கு இன்னும் என்ன ஆகல? நான் கொடுக்கிற தலைமை பொறுப்புக்கு இவன் இன்னும் திட்டாகல. இவன் விட்ட எல்லாத்தையும் வெட்டி கொண்டுடுவான். ஆண்டவர் துரத்தி அடிச்சாரு வனாந்தரத்துக்கு. எத்தனை வருஷம் வனாந்தரத்துல? 40 வருஷம். 40 வருஷத்தை இவன் வாழ்க்கையில அனுபவிச்சு இவனை ஆடுகளை மேய்க்க வச்சு அந்த ஆத்துமாவை அந்த வனாந்தரத்துல 40 வருஷம் பக்குவப்படுத்துறார். பொறுமை, ரொம்ப பொறுமையை அவனுக்கு கொடுக்கிறார். பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். நிதானம், அன்பு, சாந்தம் கற்றுக் கொடுக்கிறார். எரிச்சல், கோபம் இதெல்லாம் எடுக்கிறார். இவன் 40 வருஷத்துக்கு அப்புறம் பக்குவப்பட்ட பிறகு எகிப்துக்கு அனுப்பி அந்த ஜனங்களை கூட்டிட்டு வர. இப்ப புரிஞ்சுதுங்களா? ஏன் என்னுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை? ஏன் என் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்னும் நிறைவேறவில்லை? ஏன் என் வாழ்க்கையில செழிப்பு வரலே? நாம நினைக்கிறோம் நல்ல பாட்டு பாடிட்டா செழிப்பு வந்து நினைக்கிறோம். உங்க மாதிரி பாடுறதுக்கு தேவ தூதர்கள் கோடி கோடியா இருக்கிறாங்க. நல்ல பாட்டு பாடிட்டா ஆண்டவர் என்ன செழிப்பாக்கிடுவாரு. நல்ல சோமடிட்டா ஆண்டவர் என்ன செழிப்பாக்கிடுவாரு. இல்லங்க, அவர் உதவிகளை அல்ல உள்ளத்தை பார்க்கிறவர். ஆண்டவர் சொல்லிட்டாரு சாமுவேல்கிட்ட, சாமுவேல் நீ முகத்தை பார்க்கிற,
ஆத்மாவை பார்க்கிறேன். சொல்லுங்க. ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவே ஆண்டவர் பார்க்கிறார். உன் ஆத்மா எப்படி இருக்கு? உன் ஆத்மாவில் எவ்வளவு பரிசுத்தம் இருக்கு? உன் ஆத்மாவில் தேவனுக்கு பயப்படுகிற பயம், கீழ்ப்படிதல், உண்மை, உத்தமம், தேவ நீதி இதெல்லாம் இருக்கா? ஆமென். சரி, இப்போ நாம பார்க்க போறோம். என்னோட கூட ஏகத்துல எழுதி கொடுங்க. ஸ்தோத்திரம். மத்தேயு புத்தகம் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறதை கவனிங்க. மத்தேயு புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19வது வார்த்தை. கொஞ்சம் வேகம் எடுங்க. எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், இங்க ஆத்மாவுல இருந்து தான் வருது. சொல்லுங்க. பொல்லாத சிந்தனைகளும். சொல்லுங்க, எங்க இருந்து வருதா? ஆமா, எங்க இருந்து வருது? அப்ப சிந்தை எங்க இருந்து? பொல்லாத சிந்தனைல எங்க இருந்து வருது? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்க இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகம், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, தூஷணம், இதெல்லாம் எங்க இருந்து வரும்? புறப்பட்டு வரும். எங்க இருந்து புறப்படும்? ஆத்துமாவில இருந்து புறப்படும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இதெல்லாம் இந்த பாவம் எல்லாம் சரீரத்துல இல்ல, ஆத்துமாவில இருக்குது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆத்துமாவில. பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க. இந்த பாவம் எல்லாம் உங்க சரீரத்துல இல்ல, ஆத்துமாவில இருக்குது. ஏன் இந்த ஆத்துமாவுல பிசாசு இத்தனை பாவத்தை கொண்டு போய் போடுறான்? அவனுக்கு தேவை இந்த ஆத்துமா. அவனுக்கு தேவை உங்க சரீரம் கிடையாதுங்க. அவனுக்கு தெரியும், நீ என்னதான் சரீரத்தை வச்சிருந்தாலும் எங்கதான் போக போகுது? மண்ணுக்கு தான் போக போகுது. இது எனக்கு தேவையில்லையா? போயா, உனக்கு தேவை தேவன் கொடுத்த ஆத்துமா. அந்த ஆத்துமா தான் எனக்கு வேணும். ஏன்னா நானும் அங்கதான் போக போறேன். எங்க போறேன்? நரகத்துக்கு போறேன். ஆக நீயும் என்னோட வரணும். அதுக்குதான் உன் ஆத்மாவுல பாவத்தை கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறான். அசுத்தங்களை கொண்டு வந்து போடுறான். அப்படித்தானே? எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த பாவம் எல்லாம் எங்க இருந்து எங்க உற்பத்தி ஆகுது? இருதயத்துல உற்பத்தி ஆகி அது அங்க இருந்து புறப்பட்டு வரும். அங்க இருந்து வசனங்கள் புறப்பட்டு வரும். கைக்கு வரும், காலுக்கு வரும், கண்ணுக்கு வரும், வாய்க்கு வரும், உதட்டுக்கு வரும், சிந்தனைக்கு வரும். இதெல்லாம் அங்க இருந்து புறப்பட்டு வந்து இந்த கைகளை, நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களை மாற்றும். ஆமென். அல்லேலூயா. சில ஆளுகளுடைய வாய்களை அந்த ஆத்துமா என்னமா பயன்படுத்துது? நீங்க நினைச்சு பாருங்களேன். ஒரு வாய் இருக்கும் போதே போல இருக்குது. இந்த பக்கம் ஒரு வாய், இந்த பக்கம் ஒரு வாய். இந்த காதுக்கு வரலாம். இந்த காதை எடுத்துட்டு ஆண்டவர் இந்த பக்கம் ஒரு வாய், இந்த பக்கம் ஒரு வாய் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? ஏமா சாத்திரியமா? நான் சொன்னதை கவனிச்சுல. வசனம் எங்க இருக்கு தேடாத. இந்த பக்கம் ஒரு வாய், இந்த பக்கம் ஒரு வாய் வச்சிருக்குன்னு வைங்க. ஆண்டவர் வச்சிருந்தாங்க என்ன ஆகும்? ஏன்னா ஒரு வாயை சமாளிக்க முடியல. சிலருடைய வாய சாத்தான் இந்த ஆத்துமாவில இருந்து எடுத்து வந்து, ஆத்துமாவில இருந்து வந்து அந்த வாய் பயங்கரமா பேசுவாருங்க. அப்படிதானே? சிலர் சொல்லுவாங்க, நான் பேசினா நாரி போயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த வாய் அவ்வளவு. உன் வாய் பேசல, உன் வாயை ஆத்துமா பேச வைக்குது. உன் கண்ணை பார்க்கல, உன் கண்ணை பார்க்க வைக்குது. உன் கையை செய்யல, உன் கையை செய்ய வைக்குது. உன் காது கேட்கல, உன் காது ஆத்துமா கேட்க வைக்க. கேளு, இதை கேளு, இதை கேளு, இதெல்லாம் கேளு, அப்பதான் நல்லது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. நீங்க ஜெபிக்கும் போது எப்படி தெரியுமா ஜெபிக்கணும்? ஆண்டவரே, என் ஆத்துமாவை பரிசுத்தமாக்கும். சொல்லுங்க. என் ஆத்துமாவிலே பரிசுத்தத்தை தாரும். என் ஆத்துமாவை சுத்திகரியும். என் ஆத்துமாவை புடவிடும். ப்ளீஸ் லிசன், ப்ளீஸ் பிரதர், ப்ளீஸ் பிரதர். உங்க ஆத்துமா ரட்சிக்கப்படணும். உங்க ஆத்துமா மனம் திரும்பணும். உங்க ஆத்துமா மனம் திரும்புவதற்கு ஜெபம் பண்ணுங்க. உங்க ஆத்துமாவுல ஆண்டவருடைய அக்கினி இறங்கணும்.
ஆண்டவரே சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே உங்க அக்கினி என் ஆத்துமாவுல இறங்கி அந்த ஆத்துமாவுல இருக்கிற அசுத்தங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை இப்ப நம்ம வாசிச்சோமே, இதை எல்லாத்தையும் சுட்டி எரிச்சு சாம்பலாக்குங்க. என் ஆத்துமாவை உங்க ரத்தத்தால கழுவுங்க, என் ஆத்துமாவை பரிசுத்தமாக்குங்க. ஏன்னா என் ஆத்துமா தான் எனக்கு எடுக்குது, என் ஆத்துமா தான் என்ன பாவம் செய்ய தூண்டுது. எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த வசனத்தை வாசிக்க, மத்தேயு புத்தகம் 23ஆம் அதிகாரம் 25ல இருந்து 28 வரைக்கும் கொஞ்சம் வேகமா இருங்க. அவன் வந்து ஆண்டவரே உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டான். 23 மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. எல்லாம் சொல்லுங்க, ஐயோ. இது சொல்றது புறஜாதியை பார்த்து சொல்லல, பரிசேயர்களையும் நியாய பிரமாண சாஸ்திரிகளையும், வேதத்தை கற்றவர்களையும், வேதத்தை படிக்கிறவங்களையும், வேதத்தை பிரசங்கிக்கிறவர்களையும் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீங்க மாயக்காரர்கள். நீங்க எல்லாம் யாருங்க? உங்களுக்கு ஐயோ. ஏன் அப்படி சொல்றாரு? போஜன பாத்திரங்களில் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும். ஆண்டவர் சொல்றாரு, உங்க போஜனத்தின் பாத்திரத்தை வெளிப்புறமா நல்லா சுத்தமாக்குறீங்க, ஆனா பாத்திரத்துக்கு உள்ள நீ சுத்தமாக்கல. அந்த பாத்திரத்துக்கு உள்ள என்ன இருக்குது அப்படின்னா கொள்ளை, அநீதம், அநியாயம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் ஓகேப்பா, சூப்பரா ஒயிட் அண்ட் ஒயிட், தேவ தூதர்கள் போல இப்படி ஒயிட் அண்ட் ஒயிட் போட முடியாது, பியூர் ஒயிட், ஒரு தோற்றம் ஓகே. ஆனா உன் உள்ள இருக்கிற ஆத்துமா, இந்த ஆத்துமா எப்படி இருக்கு? கொள்ளை, அநீதம், அநியாயம், அக்கிரமம், அட்டூழியம் அத்தனையும். ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரரே, உன் பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தை சுத்தமாக்க தெரிஞ்ச உனக்கு பாத்திரத்துக்குள்ள சுத்தமாக்கணும்னு தெரியலையா? பாத்திரம் வெளிப்புறம் முக்கியமா, உட்புறம் முக்கியமா? ஒரு அம்மா கரண்ட் ஆஃப் ஆகி போயிடுச்சு, தோசை சுட்டு கொண்டாந்துருக்கு. அவங்க வீட்டுக்கார சுட்டு கொண்டாந்து ஒரு கொஞ்சம் சாப்பிட்டாரு. சாப்பிடும் போதே கடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இருக்கிறார். பழிச்சுன்னு கரண்ட் வந்துட்ட பிறகு தோசையை பார்த்தா கண்ணம் கரேன்னு கடை. ஏன்னா லைட்டு இல்லையா, வெளிச்சம் இல்லையா, தோசை தகரத்தை திருப்பி போட்டு அதுல மாவை ஊத்தி சுட்டு எடுத்து எப்படி இருக்கும்? உட்புறம் அதுதான் முக்கியம். சொல்லுங்க, உட்புறம் முக்கியம். உன் ஆத்துமாவை பரிசுத்தமா இருக்கணும். பாத்திரத்தின் வெளிப்புறம் சுத்தமா இருக்க வேண்டிய அவசியம் தான். ஆனா வெளிப்புற சுத்தத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் உட்புறத்துக்கு கொடுக்கணும், ஆத்துமாவுக்கு கொடுக்கணும். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, ஆத்துமாவுக்கு கொடுக்கணும். ஆத்துமாவை பரிசுத்தமாக்கு, ஆத்துமாவை சுத்தமாக்கு, ஆத்துமா சுத்தமாகணும். விரும்பு, ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. கண்டினியூ பண்ணுமா. குருடான பரிசேயனே, போஜன பான பாத்திரத்தின் வெளிப்புற போஜன பாத்திரத்தை வெளிப்புறமாக சுத்தமாக்கும்படி அவைகளில் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. ஒன் செகண்ட், திரும்ப. குருடனான பரிசேயனை ஆண்டவர் சொல்றாரு, குருடனான. இப்ப நம்மலாம் ஆண்டவர் என்ன நம்மளை பார்த்து சொல்றாரு? யாராவது யோசிக்காதீங்க, நான் சொல்லல, நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் தான் சொல்றாரு. யூ ஆர் பிளைண்ட்ங்கற. ஆவிக்குரிய பிளைண்ட், ஆவிக்குரிய குருட. அவர் என்ன சொல்றாரு? சுத்தமாக்க வேண்டியது எதுப்பா? முதலாவது சொல்லு கண்ணாமணி, என்ன சொல்லு? உட்புறத்தை சுத்தமாக்கு. அடுத்து
மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு எப்படி இருக்கிறோம் நாம? என்னங்க நம்மள கல்லறைங்கிறாரு? நாம அப்படியே இருக்கிறோம். நம்மளை பார்த்தா நம்ம என்ன சொல்றாங்க? சோதரன் சொல்றாங்க, ஐயா சொல்றாங்க, அப்புறம் பையா சொல்றாங்க. நம்மளை பார்த்தா பரிசுத்தவான்னு சொல்றாங்க, நம்மளை பார்த்தா ஐயோ கிறிஸ்தவன் சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு கல்லறைங்கிறாரே. நம்ம என்னதான் ரொம்ப வெக்கமா இருக்குல்ல? ஏன் அப்படின்னா என்ன ரீசன் கேட்டா, வசி வெளியில அந்த மார்பல் எல்லாம் ஒட்டி அப்படித்தானே, விளையேற பெற்ற மார்பல் கல்லெல்லாம் ஒட்டி அந்த கல்லறையை பார்த்தா ஆஹா அவ்வளவு அழகா பளிங்குக்கல் ஒட்டி சூப்பர் டெக்கரேஷன், வெளியில ரொம்ப அழகா இருக்கு, லைட் எல்லாம் போட்டு ஜோடிச்சு சூப்பரா இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? உள்ளேயோ மரித்தவர்களுடைய எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும். ஹலோ கர்த்தருடைய மக்களே, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளா நான் இருக்கக்கூடாது. நல்ல கவனிங்க. வெளியில ஓகேப்பா, 100க்கு 100, 100க்கு 200 போடலாம். ஆனா உள்ளுக்குள்ள அந்த வசனத்தை கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. அத கடைசி 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 கடைசி. அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும், மரித்தவர்களுடைய எலும்பு சகல அசுத்தத்தினாலும். சகல அசுத்தம் சொல்லுங்க. இல்லாத அசுத்தம் ஒன்று கூட இல்லை. அத்தனை அசுத்தமும் ஆத்மாவுக்குள்ள இருக்குது. அத்தனை அசுத்தம் எங்க இருக்குது? எங்க இருக்குதா? அப்ப சுத்தமாக வேண்டியது எது? வெளிப்புறமா உட்புறமா? ஆத்மாவுல பூரண பரிசுத்தம் வரணும். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. ஆத்மாவுல பூரண பரிசுத்தத்தை ஆண்டவர் தருவாராக. சங்கீதத்துல தாவீது பட்சேபாளிடத்திலே பாவத்தை செய்த பிறகு 51ஆம் சங்கீதத்தை எழுதுறாரு. இதுக்கு பேரு பாவ சங்கீதம்னு சொல்றாங்க. இந்த பாவத்தை செஞ்ச பிறகு தாவீது அந்த சங்கீதத்துல சில வார்த்தைகளை சொல்றாரு. 51:10 வாசி பாருங்க. சங்கீதம் 51:10. தேவனே சுத்த இருதயம், அதுதான் ஆத்மா. சுத்த இருதயம் என்கிற இடத்துல ஆத்மாவன் போட்டு வாசிங்க. தேவனே சுத்த ஆத்மாவை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே. இப்ப ஆண்டவர் சொல்றாரு தாவீது, ஆண்டவரே நான் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்ததற்கு காரணம் எனக்குள்ள சுத்த ஆத்துமா இல்ல. சுத்தமான ஆத்துமா, என் ஆத்துமா பாவம் கறப்பட்டு கிடக்கு. ஹலோ, இந்த பட்சேபாலி யாரும் இல்லைங்க. ஒரு முறையில பார்த்தா இவனுக்கு சகோதரி ஆகுது. நான் கொஞ்சம் அந்த ஒரு முறையில திரும்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி சகோதரி ஆகுது. போய் விசாரிக்க சொல்றாங்க. யாரும் விசாரிச்சுட்டு வான்னு சொன்னா ஏத்தியனாகிய ஊரியாவினுடைய மனைவியும் சொல்றாங்க. இந்த ஏத்தியனாகிய ஊரியாவினுடைய மனைவி நோண்டியா? சாரி, குழந்தைய நோண்டிட்டியா இல்லையா? தோத்துறேன். போய் விசாரிச்சுக்கிட்டு வர சொன்னா ஏத்தியனாகிய ஊரியாவினுடைய மனைவி. இந்த ஏத்தியன் யார்? ஆண்டவர் சொல்றாரு, அதாவது தாவீதோட பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க. அந்த பராக்கிரமசாலிகள் இருந்து ஏத்தியனாகிய ஊரியாவும் ஒருத்தன். இவ யாருடைய மகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதுக்கு ஒரு பெரிய ஆலோசனைக்காரன் தான் பாருங்க. யாரு? அகிதோப்பே. சொல்லுங்க யாருங்க? அகிதோப்பலுடைய பேத்தி தான் இந்த ஊரியாவினுடைய மனைவி. அகிதோப்பலுடைய சொந்த பேத்தி ஊரியாவின் மனைவி. எவ்வளவு நெருங்கின உறவு! இவனுக்கு சகோதரி முறை. இவனை கேட்ட பிறகும் அவளை கூப்பிட்டு பாவம் செய்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவன் சொல்றான், என் சுத்த ஆத்மா. என் ஆத்மா இல்ல, நெஞ்ச தொட்டு சொல்லு, சுத்த ஆத்மா இல்ல. அடிச்சு சொல்லு, ஆத்மா சுத்தமா இருக்கா? ஆத்மா சரியில்லை.
சொல்றோம். என்னல்ல ஆத்துமா வெளியில ஓகே சூப்பர், ஆனா ஆத்துமா நாரி கிடக்கு. ஆத்துமா சுத்தமாக. எத்தனை பேர் ஆமென் சொல். அவன் சொல்றான், ஆண்டவரே சுத்த ஆத்துமாவை எங்கிலே சிருஷ்டியே. அல்லேலூயா, ஆமென். ரோமர் 6:11 வாசிங்க ப்ளீஸ், வேகமாக. அப்படியே நீங்களும் தேவனுக்குள் பிழைத்திருக்கிறவர்களாகவும் நீங்கள் பாவத்துக்கு மரித்து. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அப்போ உங்க மரிக்கணும்னு சொன்ன உங்க சரீரம் அல்ல, உங்க ஆத்துமா மரிக்கணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆத்துமா மரிக்கணும். எல்லாரும் கையில் சொல்லுங்க. ஆத்துமா மரிக்கணும். எதுக்கு மரிக்கணும்? பாவத்துக்கு சாவணும். பாவத்துக்கு. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து கொண்டு கல்வாரி சிலுவையிலே அந்த பாவத்துக்காக அவர் எப்படி மரித்தாரோ, என்னுடைய பாவம் மரிக்க வேண்டும். என்னுடைய பாவம் மரிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆத்துமா மரிக்க வேண்டும். அந்த ஆத்துமா மரிக்கும் போது அந்த ஆத்துமாவில் இருக்கிற அறிவு மரிக்கும், சித்தம் மரிக்கும், உணர்ச்சியும் மரிச்சு போயிடும். கெட்ட உணர்ச்சி எனக்கு வரவே, கெட்ட சித்தம் எனக்கு வரவே வராது. அல்லேலூயா. அப்போ மரித்து என்ன செய்யணுமா? நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 5:25. யோவான் 5, யோவான், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எங்களால கண்டுபிடிச்சிடும். 5:25. மரித்தோர் கேட்கும் காலம் வரும். சொல்லுங்க, போதும் போதும். மரித்தோர் தேவகுமாரனுடைய ஆத்துமாவுல மரிச்சிருக்காங்கல்ல, இவங்களுக்கு தான் அவர் வரும்போது அந்த எக்கால சத்தம் கேட்கும். ஹலோ, யாருக்கு கேட்கும்? ஆத்துமாவுல அந்த பாவத்துக்கு மரிச்சிருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் வரும்போது ஒரு எக்கால சத்தம் கேட்கும். அந்த எக்கால சத்தம் யாருக்கு கேட்கும்? ஆத்துமாவுல மரிச்சிருக்கிறவங்களுக்கு கேட்கும். அப்படி கேட்கும் போது அவர்கள் மறுரூபம் அடைந்து போவாங்க. அவர்கள் மறுரூபம் அடைந்து, மற்றவங்களுக்கு கேட்காது. சொல்லுங்க, மற்றவங்களுக்கு. ஆத்துமாவுல பாவத்துக்கு மரிக்காதவர்களுக்கு தேவகுமாரனுடைய சத்தம் கேட்கவே கேட்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு இயேசு வருவார் என்று சொன்னாலும் அவர் எக்காலம் தொனிக்கும் போது அந்த ஆத்துமா கேட்கும். அந்த ஆத்துமா பரிசுத்தமா இருந்தா தான் சத்தம் கேட்கும். நீ பரலோகம் போக முடியும். இல்லைன்னா இதே உலகத்துல வாழ்ந்துட்டு சாத்தானுடைய அரசாட்சியில் இருக்க வேண்டியதுதான். அப்போ உங்களுடைய ஆத்துமா என்ன செய்யணும்? சரி, இந்த ஆத்துமா மனம் திரும்பறதுக்கு நான் என்னங்க செய்யணும்? ஆத்துமா மனம் திரும்பணும், என்ன செய்யணும்? போன வாரமே சொன்னோம் இல்லையா? என்ன செய்யணும்? உன் பாவத்தை உணரு. உன் பாவத்தை உண்மையா உணர்ந்து பாரு. நல்லா சொல்லுங்க, எல்லாரும் உணர்ந்து பாரு. செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு உணர்ந்து பாரு. முதல் நம் பாவத்தை நம்ம அறிக்கையிடும் போது நம்ம செய்கிற தவறு என்ன தெரியுமா? சூழ்நிலைகளை காரணம் காட்டுகிறோம். இந்த சூழ்நிலை தான் ஆண்டவரே நான் பாவம் செஞ்ச வச்சதுன்னு சொல்றோம். எப்படி ஏவாள் பாம்பின் மேல அவன் குற்றத்தை சுமத்தினாலோ, ஆதாம் எப்படி ஏவாள் மேல் குற்றத்தை சுமத்தினாலோ, நாம் ஒருவர் மேல ஒருவர் குற்றத்தை சுமத்துகிறோமே ஒழிய நான் செய்த பாவத்துக்கு நான் தான் ஆண்டவரே காரணம்னு சொல்றது இல்லை. ஆண்டவரே, நான் இந்த பாவத்தை செய்ததற்கு காரணம் நான் இந்த சூழ்நிலை தான் ஆண்டவரே. நான் இந்த பாவத்தை செய்ததற்கு காரணம் இவங்க தான் ஆண்டவரே, இந்த நபர் தான் ஆண்டவரே. அப்படின்னா நான் பரிசுத்தமா தான் இருக்கேன், அவங்கனால தான் நான் செஞ்சேன். அவங்க தூண்டி விட்டதுனால தான் ஆண்டவரை பேசினேன். அவங்க என்ன கோபப்படுத்தினாங்க, அதனால தான் பேசினேன். அவங்க என்ன அடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால தான் அடிச்சேன். இல்ல,
உன் பாவத்துக்கு நீரே பொறுப்பாளியா உன்னை ஏற்றுக்கணும். நான் அந்த பாவத்துக்கு நான் தான் ஆண்டவரே காரணம். எத்தனை பேர் அதை அப்படி சொல்ல முடியும்? ஆமே. அப்போ பாவத்தை முதல்ல உணரணும். பாவத்தை உணரணும். உணர்ந்த பாவத்தை உண்மையா அறிக்கை ஆண்டவர்கிட்ட சொல்லு, கண்ணீரோட சொல்லு, கதறி சொல்லு, மனம் உடைஞ்சு சொல்லு. ஆமே. அறிக்கையிட்ட பாவத்துக்கு தெரியுமா அடுத்து என்ன கேட்கணும்? மன்னிப்பு கேளு. அதை விட்டு உன் பாவம் செத்துரு. ஆத்துமாவில் இருக்கிற பாவம் செத்து. அந்த பாவத்தை சாகடிக்கிறதுக்கு ஒரே வழி இதுதான். அல்லேலூயா. உணர்ந்து அறிக்கையில ஒவ்வொரு பாவமா செத்துடும். ஒவ்வொரு பாவமா சாவும். என்னென்ன பாவம் மொத்தமா சொல்லக்கூடாது. ஆண்டவரே நான் போல பாவங்கள் இல்லை, என்ன பாவம் இல்லை சொல்லு. ஒவ்வொரு ஆண்டவரை சொல்லு. இளையகுமாரன் சொல்கிறான், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சேன். நல்ல கவனிங்கய்யா. என்ன பாவம் செஞ்ச? யாருக்கிட்ட பாவம் செஞ்ச? என்ன விதமான பாவம்? அந்த பாவத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லு. மனுஷங்கிட்ட சொல்லாத. ஹலோ, யாருக்கிட்ட சொல்லாதீங்க. நீங்க செய்த பாவத்தை மனுஷங்கிட்ட சொல்லாத. மனுஷன் பாவத்தை மன்னிக்க முடியாது. தேவகுமாரன் இயேசுதான் பாவத்தை மன்னிக்க முடியும். அவர் தான் பாவங்களை மன்னிக்கிறவர். என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா உன் பாவத்தை நான் என்ன பண்ண முடியாது? மன்னிக்க முடியாது. உன் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கல. உங்களுடைய என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறவர் அவர் தான். ஆமென். அவருக்கு அறிக்கை, மனத்திற்கு மன்னிப்பு கேளு, உண்மையா கதறி கேளு. அந்த பாவம் சுத்தம். பாவத்தை சாகடிக்கிறது ஒரே வழி இதுதான். அப்படிதானம்மா? பாவத்தை சாகடிக்கிறது ஒரே வழி இதுதான். இதை செஞ்சுட்டீங்கன்னா உங்க ஆத்மா சூப்பர் ஆயிடும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களை நிரப்ப ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. சரி, நமக்கு நேரம் முடிந்தது. கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் நம்முடைய ஆத்மாவை, உங்க ஆத்மாவுக்கு 2 வாரம் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். நம்ம ஆத்மாவில் பூரண பரிசுத்தம் வரணும். ஆமென். ஆத்மாவில் பூரண பரிசுத்தம் ஆண்டவர் தரணும். ஒரு நிமிஷம் சொத்தர ஜோம் பண்ணாம அமைதியா உன்னை சிந்திச்சு பாரு. அமைதியா உன்னை கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. உங்களை யோசனை பண்ணி பாருங்க. உங்க ஆத்மா எப்படி இருக்கு?